ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிளண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் சாக்லேட்டில் செய்கிற பிளண்டி. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஒயிட் சாக்லேட் பிளண்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் காம்பவுண்ட் 75 கிராம், பட்டர் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு வந்து 70, இதில் வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் ஆஃப் கப்பில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துட்டு ஆஃப் கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சுகர் வந்து அது வந்து 70 கிராம் இருந்தது இல்லையா, அதனால் சுகரும் வந்து 70 கிராம் அதே அளவு எடுத்துக்கிறேன். இது பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு. இப்போ அந்த மெல்ட் பண்ணது வந்து மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், சால்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இதே வந்து பிளண்டியில் வந்து நம்ம வந்து வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம். ரசமலாய், அப்புறம் ரோஸ் மில்க் ஃப்ளேவரு, பிஸ்தாச்சியோ, இதெல்லாம் எசன்ஸ் மட்டும், இதுக்கு பதிலாக எசன்ஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. அப்போ வந்து வேறு வெரைட்டி செய்கிறது வந்து இப்படி தான் பண்ணணும். இது வந்து இது கூட நான் அந்த பவுடர் சுகர் காமிச்சலையோ, அதனால் நைஸாக பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். விஸ்க் வச்சு கலந்தால் போதுமானது. இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கங்க. இப்போ இதெல்லாம் நான் ஓரளவு கலந்தாச்சு. நம்ம பவுடர் பண்ணனால சீக்கிரம் வந்து கலந்துரும். அடுத்தது வந்து இந்த ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அந்த மைதா மாவு, பேக்கிங் பவுடர் 2 எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் சலித்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா, பட்டர் ஃப்ளேவர் ஒவ்வொருத்தங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு வேணும்னா அந்த 50 கிராம் வந்து பட்டராகவே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 25 கிராம் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க, 25 கிராம் ஆயில் எடுத்துக்கோங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு 1/4 கிலோ, அதாவது 300 கிராம் கிட்ட கிடைக்கும். 1/4 கிலோவுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா போதும். இதையவே டபுள் ட்ரிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 kgக்கு 1 kgக்கு இதையவே அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேட்டர் வந்து நான் டின்னில் போட்டு காட்டுறேன் எவ்வளோ கிராம் வருதுன்னு. இது வந்து ஒரு 90-95 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம மேலே வந்து இந்த மில்க் சாக்லேட் போடுவோம் இல்லையா, அதுவும் சேர்த்தோம்னா ஒரு 300 கிராமுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு பேக்காய் கிடைக்கும் போது கரெக்டாக ஒரு 300 கிராம் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு, ஈவன் பண்ணி டேப் பண்ணிவிட்டு, இதை வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆன் பண்ணி அதில் வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பிளண்டி ரெடி ஆயிரும். இப்போ வந்து மில்க் சாக்லேட் மேலே கார்னிஷிங் பண்ணி இதை நான் பேக் பண்ண வச்சுக்கிறேன். இது நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா ஒரு இது வச்சு குத்தி பார்த்தோம்னா அது ஒட்டாமல் வரணும். இப்போ இது பேக் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குது, இது எப்படி பீஸ் பண்ணுறது அதெல்லாம் காட்டுறேன் நான். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். இது கரெக்டாக 300 கிராம் இருக்குது. இப்போ வந்து இதை நான் பீஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி நம்ம அந்த ரேட்டுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு பீஸ் கட் பண்ணோம்னா அந்த பீஸ் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வந்து ரேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பிளண்டி வந்து பீஸ் பண்ணியாச்சு, சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1/4 கிலோ 300 ருபீஸ். இப்போ வந்து இதை நான் வெயிட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு 1/4 கிலோவுக்கு வந்து எவ்வளோ பீஸ் வருதுன்னு. இது வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன். இதில் மொத்தம் 8 பீஸ் வந்துச்சு. இதை ஒரு பிபி பாக்ஸில் பேக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ப்ரௌனி, டீ கேக், அப்புறம் ப்ளம் கேக் இல்லை பர்த்டே கேக்ஸ் எது வேணும்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த நம்பர் நான் இதில் மேலே கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை பாருங்கள். இது வந்து 1/4 கிலோ வந்து 300 ரூபா. இதே வந்து அந்த ஒரு ப்ரௌனி தனியாக ஒரு பீஸ் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு 40 கிராம் இருந்துச்சுன்னா 48 ரூபா வருது இல்லையா, அதை நம்ம ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கிராமுக்கும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் இவ்வளோ ரூபான்னு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.